Hi friends, welcome to Chutti Devathaigal. இன்னைக்கு நம்ம சேனல்ல தினம் ஒரு திருக்குறள்ல குறள் எண் 107 பார்க்க போறோம். குறள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எளிமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு. இந்த குறளோட பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர். இந்த குறளோட பொருள் புரியறதுக்காக ஒரு குட்டி கதை பார்க்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு பையன் வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கையில் ஒரு உறவுக்காரங்க தான் அவனை அவங்களோட வீட்டில் வளர்த்தி ஆளாக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாள் போனதே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பையனுக்கே தெரியாமல் அவங்க வீட்டை அவன் பேரில் இருந்ததை அவங்களுக்கு எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்கிட்டு அவனே இனிமேல் நான் உங்களை பார்க்க முடியாது, உனக்கு சாப்பாடு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. அவனுக்கு ஒரே என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே கஷ்டமாக இருக்குது. சரி நம்ம எங்கே போனாலும் வேலை வேறு கிடைக்க மாட்டேங்குது, நம்ம சரி ஒரு வியாபாரம் பண்ணியாவது நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட காசு வேணும் இல்லைங்களா, காசு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்து ஊரில் ஒருத்தர் வட்டிக்கு கடன் கொடுத்துட்ருக்காரு. அப்படி சரி அவர்கிட்டையாவது நம்ம போய் கேட்டு பார்க்கலாம், பணம் வாங்கி நம்ம வியாபாரம் பண்ணிவிட்டு அவருக்கு பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போகிறான். அவர் பார்க்க போன டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் அவர்கிட்ட ரொம்ப பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வட்டிக்கு பணத்தை வாங்கிட்டு அவர் வட்டியும் தரலை கடனும் தரலை, அதனால் அவர் திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த கடன் வாங்கினவர் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா, தொழில் ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, அதனால தான் என்னால் பணத்தை கரெக்டான டைமுக்கு கொடுக்க முடியல, நீ எப்படியாவது பரட்டி போட்டு கொடுத்துட்றேன், தொழில் ரொம்ப மோசமான நிலைமையில தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவன் கேட்டுட்ருக்கான். கேட்டுட்டு இருந்தோடனே அவர்கிட்ட பேசி முடிச்சோடனையும் இந்த பையன் போயிட்டு அந்த கடன் கொடுக்குறவர்கிட்ட கடன் கேட்குறான். இந்த மாதிரி நான் ஒரு தொழில் தொடங்கணும், எனக்கு யாருமே இல்லை, நான் தொழிலில் நல்லா வியாபாரம் செஞ்சு உங்களுக்கு திரும்பி கடனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவர் சொல்கிறாரு, இவங்க பல வருஷமாக தொழில் பண்ணுறவங்க, இவங்களாலேயே தொழில் செய்ய முடியல, நீ பார்க்க சின்ன பையனாக இருக்க, நீ எப்படி தொழில் பண்ண போகிற, உன்னாலெல்லாம் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இவனு கேட்டு பார்க்குறாரு, பணம் அவர் தரவே இல்லை. உடனே அவர் தோட்டத்தில் இருக்க ஒரு கடலை அதாவது நிலக்கடலை ஒரு 2 மூட்டை எடுத்து கொடுத்து, இது நான் உனக்கு நான் இனாமாவே தரேன், இதை வச்சு நீ என்னவாவது தொழில் பண்ணி பழச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிட்டு அவன் போய் ஒரு மரத்தடியில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கா. என்னடா நம்ம பணம் கேட்டோம், இவர் நிலக்கடலை கொடுத்து தாட்டி விட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த வழியாக மலை கிராமத்துலேருந்து மலையிலேருந்து விறகு வெட்டிட்டு எல்லாம் மக்கள் வர்றாங்க. இவன் நிலக்கடலை வச்சுருக்கிறத பார்த்துட்டு படி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது, சரி ஒரு படி நிலக்கடலைக்கு 2 விறகு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்காமல் விறகாக வாங்கிக்கிறான் அவன். அந்த மாதிரி விறகு வாங்கிட்டு அந்த மூட்டை எல்லாமே விற்று தீர்த்துட்டு உடனே போயிட்டு அந்த விறகையெல்லாம் கொண்டு போய் சந்தையில் விற்கிறான். இதே டெய்லி நடக்குது, இதே பேசிஸில் சந்தையில் விற்ற பணத்தை வச்சு கடையில் வாங்குறது, கடையில் வச்சு விறகு வாங்குறது, இப்படியே பேசிஸ் போயிட்டுருக்கு. அப்படி அவன் பண்ணும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே 2 விறகு கட்டைகளை எடுத்து தன்னோட வீட்டில் வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் விற்றுடுவான். இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. அப்போ மழைக்காலம் வருது. மழைக்காலம் வந்தோடனே மக்கள் எல்லாமே விறகு வெட்டுறதுக்காக யாருமே போகலை. அந்த டைமில் விறகு ரொம்ப டிமாண்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னோட வீட்டில் போய் டெய்லி 2 விறகு வச்சுருப்பான் பார்த்தீங்களா, அந்த விறகை அவன் கொண்டு போய் விற்கிறான். நல்லா பயங்கரமாக நல்ல விலைக்கு போகுது. அவன் கையில் ஒரு சொற்பமான அமௌண்ட்டும் கிடைக்கிது. அப்போ தான் அவன் நினச்சி பார்க்குறான், நம்ம கடன் வாங்கியிருந்தா கூட கடனாளியாக இருந்திருப்போம், அவர் நம்ம ரொம்ப துன்பப்பட்டிருக்கிற காலத்தில் அவர் 2 படி கடலை கொடுத்தாரு, அதை வச்சு இப்போ நம்ம நல்லா சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போயிட்டு நன்றியும் சொல்லிட்டு வரான். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்ததில் தான் நான் இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்து அவரும் சந்தோஷப்படுறாரு. இதுதான் நம்ம திருவள்ளுவர் எளிமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குறளோட பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.